இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2026 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை இரவு 9:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை 7:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். அனைத்து செயல்களையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் புத்துணர்ச்சியின் காரணமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று ஒரு லாபகரமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளிடத்துல அனுசரணையான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல தேவையான நன்மைகளும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை திறனினால சில பாராட்டுகளையும் பரிசு பொருட்களையுமே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானமும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் இடத்துல கோபம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவி இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. செலவுகள் செய்வதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் செய்வீங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான போக்கும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். அரசு தொடர்பான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆற்றல் மற்றும் வருமானம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். நவீன தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும்.
வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும், அரசு வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் குறையும். பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை நன்றாக திட்டமிட்டு செய்து முடிக்கவும் செய்வீங்க. கவனமுடன் செயலாற்றவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும். எனவே திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. பிரச்சனைகளை அமைதியாக கையாளவும் செய்வீங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால சற்று சலிப்பாகவும் உணர்வீங்க. உடல் அசதியும் ஏற்படலாம். சில மகிழ்ச்சியான தகவல்களும் வந்து சேரும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். இன்று புதிய தெம்புடன் தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். அந்நியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தெய்வ பக்தியும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். வாகன யோகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவசரப்பட்டு சில நேரங்கள்ல வார்த்தைகளை நீங்க விற்றவும் வேண்டாம். நேரம் தவறி வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்படலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு நண்பர்களின் மூலமாக சில சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் எப்பொழுது வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்று புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களிடத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சட்ட பிரச்சனைகள்ல வெற்றியும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். குடும்ப பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பாடங்கள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கமிஷன் துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும்.
சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையுமே எளிமையாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். அதிகரிக்கும் பணியின் காரணமாக சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சிறந்த முறையில திட்டமிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பாஸ்புட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது என்று அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கால்நடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொருளாதாரத்துல லாபமும் இருக்கும். ஆட்சியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கியும் தருவீங்க. நண்பர்களுடைய உதவிகளை தட்ட முடியாமல் செய்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விவகாரங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசியமாக பேசவும் வேண்டாம். உணவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். இன்று கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விரும்புகின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வாகன பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வணிகத்துல ஆதாயமும் உண்டாகும். பத்திரங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் நிமித்தமான முதலீடுகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. என்று சில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது பழைய சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினான மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நேர்மையாகவும் இருப்பீங்க. துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய முக்கியத்துவத்தை மற்றவர்கள் அறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களையும் உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நல்ல துணையாகவும் இருக்கும்.
ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். என்ற லாபத்தையும் பார்த்துவிடலாம். புதிய முயற்சிகளினால நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலையில உயர்வும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகள் மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களை அளவுக்கு அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். செலவுகள் செய்வதில் கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பண விஷயத்துல அலட்சியமாகவும் இருக்கவும் வேண்டாங்க. வார்த்தைகளை கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல நுட்பமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வீட்டு பராமரிப்பு பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். சில ஆடம்பர செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிக்கப்படாத சில வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விவாதங்களும் தோன்றி மறையும். அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கடன் நிமித்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சமூக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சில பலவீனங்களை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய நேர்மை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். என்ற தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்மறையான சிந்தனைகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு போதிய அளவிற்கும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். குழந்தைகளும் பெற்றோர்களிடத்துல மனமறிந்து நடந்தும் கொள்வாங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில் ஆதாயங்களும் உண்டாகும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். என்று வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கியில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு சற்று மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். லாபத்தையும் பார்த்தும் விடுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சாலையில சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலைகள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இன்று சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல லாபமும் அதிகரிக்கும். தனவரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். இன்று உங்களுடைய புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். இன்று உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிறந்த முறையில இன்றைய நாளை பயன்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைவாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடித்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப முன்னேற்றத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதங்களும் செய்வீங்க. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உங்களுக்கான ஒரு புதிய இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெற்றிகளும் தேடி வரும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பதவி உயர்வுகளும் இருக்கும். இன்று வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் சம்பந்தமாக சஞ்சலமான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அரசாங்கத்திடமிருந்து நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் அதிகரிக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று சில நேரங்கள்ல கோபமாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தெரியாத சில வேலைகளை செய்வதனால சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். புதியவர்களும் பணம் கேட்டும் வருவாங்க. என்று குடும்பத்தினருக்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சிலர் உதவுவதை போல உபத்திரங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்களிடத்துல நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. புதிய தொடர்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
சமூக பணிகள்ல ஆதரவான சூழலும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல லாபமும் மேம்படும். சமூகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிவாற்றலுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாக இருப்பதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது சற்று பொறுமையாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாங்க. உற்சாகத்துடன் செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வீண் அலைச்சல்களும் இருக்கும். தொழில எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அதையும் தாண்டி உங்களுடைய மதி நுட்பத்தினால நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். வேலை பளுவும் அதிகரிக்கும். வீட்டு செலவுகளும் இருக்கும். வருகின்ற எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்க்காமல் உழைக்கின்ற நல்ல திறனுடனும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் வெளியூர்ல இருந்து வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல கலகலப்பான போக்கும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலையில கவனமாகவும் இருங்க. செலவுகளையும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள் என்றும் கூறலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. பிள்ளைகளுடைய போக்குல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தான தர்ம வேலைகள்ல சில புரிதல்களும் ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பணியில நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. தேவையற்ற கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும்.
குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இழந்த பொருட்களை மீட்கவும் செய்வீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். பணவரவு தாராளமாகவும் இருக்கும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமையினால பெரும் மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். மனைவி பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஆடம்பர நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடுகள் செய்வதில் நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுக்காக விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மனதில் அவ்வப்பொழுது இடம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். என்ற நண்பர்கள் உங்களுடைய தேவைகள் அறிந்து உதவிகளும் செய்வாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. என்று எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வழக்கு பணிகள்ல இழுபறியான போக்கும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களின் மீதான கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களின் மூலமாக மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. நல்ல அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. என்ற தகவல் தொடர்பு திறமையின் காரணமாக சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்திற்குள்ள பணிகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையிலான அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய அளவுல கடன் வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சட்டென யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே பெரியதாக எண்ணி கவலைப்படவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. என்று கால் போன போக்குல நீங்க செயல்படவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் தொடர்பு கொண்டும் பேசுவாங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயாரிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் நிறைவேறவும் காண்பீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாளாகவும் இருக்கும். சில பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. நேர்மையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பணிகளை திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கும். வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான தொடர்பாடல்களின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சகோதரர்களுக்கு இடையே சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலையின் காரணமாக மனைவி மக்களை பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதிகாரிகளிடத்துல நட்பாகவும் இருப்பீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கப் பெறுவீங்க. உத்தியோக உயர்வும் இருக்கும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கல்வியில சிறப்பாகவும் உணர்வீங்க. முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது தாங்க. செலவுகளை நிதானமாக மேற்கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. மனைவி இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல புதுவிதமான கற்பனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான பயணங்களின் பொழுது புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இது வெளிப்படவும் காண்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். நட்பான முறையில பகிர்வதும் நல்லது. சகஜமாகவும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. அதற்கான திறமைகளுடனும் இருப்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். எந்த காரணம் கொண்டும் கடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க நிதி உத்தரவாதங்களை தரவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இறங்கவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் மாறும். தனவரவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். உங்களை அறியாமலேயே சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியில் சென்று வரும் பொழுது வீட்டை பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. வியாபார நேரத்துல சில வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு சில வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாடிக்கையாளர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். கலை சார்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படும். நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயாருடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சற்று பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை காட்டவும் செய்வீங்க. இதன் மூலமாக நற்பெயரையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவுல உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு சீரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். பழைய கவலைகளும் நீங்கும். இன்று வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில மாறுதல்களும் ஏற்படலாம். இன்று மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்தோடும் மதிநுட்பத்தோடும் வேலைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. தடைகளையும் தாண்டி வென்று காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில நேரங்கள்ல ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத தனலாபமும் இருக்கும். கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களின் மூலமாக சிறு சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொள்கின்ற வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். தாய் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வேலை சார்ந்த பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் குறித்த சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய விஷயங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். கூட்டாளிகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் இருக்கும். வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.